ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வினிபாலா. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து கீரை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீரைக்கு பேர் என்ன? பசலிக்கீரை. பசலிக்கீரையா? ஓகே. இது எப்படி? இதில் பசலிக்கீரை கூட்டு பண்ண போகிறோம். கூட்டு. ஓகே. இதில் என்ன பெனிஃபிட்டு? இது நல்லதா? எல்லாத்துக்குமே நல்லது கீரை சாப்பிட்றது. கர்ப்பப்பை இதுகளுக்கெல்லாம் நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு கிடச்சிச்சு. வீட்டிலையே இது வளருது. இது எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்றதை சொல்லுங்கள். சரி, ஓகே, வாங்க இன்றைக்கி வந்து இந்த கீரையை வந்து எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்னதுமா? அது காம்பு இல்லாமல் இலையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி இந்த இப்படி இருக்கும் ஃபுல்லாக. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் ஒன்று ஒன்றா தனித்தனியாக இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம், எடுத்து வச்சுக்கிடலாம். இதோட பூ வந்து இப்படி தான் இருக்கும். இதை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் இது வந்து முதல்ல அதுக்கு பேர் என்னமா ஒன்று நான் கூட நித்திய கல்யாணின்னு சொல்லி தெரிஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுதான் பசலிக்கீரை அப்படின்ட்டு. இது பசலிக்கீரை நிறைய ஐட்டம் இருக்குது. அதில் இது ஒன்று. பசலிக்கீரையில் நிறையா வகை இருக்குது. நம்ம சின்ன பிள்ளைங்க லிப்டிக்கெலாம் போடுவோம்ல, ஆமாம், அதுவும் பசலிக்கீரை தான். அப்புறம் சின்னதாக பொடி பொடியாக ஒன்று இருக்கும், அதுவும் பசலிக்கீரை தான். ஓஹோ. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து காம்பெல்லாம் பிச்சு தனித்தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நறுக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அப்படியே பொடி பொடியாக நறுக்கி பருப்பில் போட்டு வச்சாலும் சரி, சும்மா வரமிளகாய் இந்த மாதிரி போட்டு பொரியல் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நமக்கு எப்படி தேவையோ பண்ணணும். இன்றைக்கி வந்து நம்ம கூட்டு பருப்பு போட்டு கூட்டு சேர்ப்போம். பருப்பு போட்டா? ஓகே, சரி.